ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த சம்மர் டைமில் ஆண்டவரோடு அதிக நேரத்தை செலவிடும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குது. நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்காமல் ஏசப்பா உதவி செய்வார்ன்னுவாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யணும், ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். அதனால் இன்னும் எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. ஆமாம், இந்த படிக்கிற காலத்தில் நல்லா படிங்க. என்னடா அது காலையிலே அட்வைஸா அப்படின்னா அட்வைஸ் கிடையாது. இன்றைக்கி இந்த படிக்கிற நாட்களில் பொல்லாத பிசாசு இன்றைக்கி வேறு ஐடியாஸ் வேறு தாட்ஸ்லாம் கொடுத்து இன்றைக்கி கேரியரை கொலாப்ஸ் பண்ண பார்த்துட்ருக்குறான். ஆகவே அந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருங்க. ஏசப்பா உங்களுக்கு நேர்த்தியே நடத்தி உங்களை ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். எக்ஸாம் டைமில் எந்த விதமான பலவீனங்களும் வராதபடி, போராட்டங்கள் வராதபடி, எக்ஸாம் டென்ஷனு ப்ரெஷரு இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஏசப்பாவோடு நடக்கணும். எல்லாதான் முக்கியமான எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்குற இடத்தில் கேட்க கடவுன்னு இருக்குது. அப்போது ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானந்தாங்க ஏசப்பா, இந்த நாட்களில் எனக்கு ஞானந்தாங்க. வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் தான் ஞானமா அப்படின்னா இல்லை. நிறைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க, பெரியவங்க பார்த்துட்ருப்பீங்க. குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவை. இந்த காட்லி விஸ்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாலெட்ஜ் வேறு, விஸ்டம் வேறு. காட்லி விஸ்டம் நமக்கு தேவை. அப்போது இந்த காட்லி விஸ்டம் எங்கேருந்து வரும்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இப்போ இந்த ரெண்டு காரியத்தை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஞானம் வேணும் இல்லை? இன்றைக்கி பாருங்கள், எக்ஸாம் போயிட்டுருக்குது, பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. பிள்ளைங்களுடைய முகத்தெல்லாம் பார்த்தா பயத்தில் உட்காந்துட்ருக்காங்க. நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயங்கர பயம். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. 10th 12th 11th இப்போ பயங்கரமான ப்ரெஷர் டைம். செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் தானா? இல்லை, குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். இப்படி பலவிதமான காரியங்களுக்கு என்னால் என் சாமர்த்தியத்தால் முடிஞ்சிடும், நான் பார்த்துப்பேன், எனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, டேலண்ட் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஆண்டவருடைய உதவியை ஒரு நாளும் நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பணபலம் நமக்கு இருந்தாலும், நமக்கு தேவ ஞானம் தேவை இல்லை? இந்த பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு தேவ ஞானம் தேவை. இந்த தேவ ஞானம் எல்லாத்துக்கும் தேவைங்க. நான் பேசுகிறதுக்கு ஞானம் தேவை, முடிவு பண்ணுவதற்கு ஞானம் தேவை, எல்லாவற்றுக்கும் இந்த காட்லி விஸ்டம் தேவை. அப்போ இந்த காலையில் ஏசப்பாட்டு ஒன்று கேட்க போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும். ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க அவர் அவ்வளோதான் இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற இடத்தில் கேட்க கடவன் அப்படின்ட்டுருக்கு. அப்போ கேட்கும் போது சந்தேகப்படாமல் கேட்கணும். சந்தேகப்படாமல் கேட்கும் போது நான் அவனுக்கு ஞானத்தை தருவேன்றார். அப்போ ஞானம் தர கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது இன்னொரு கேள்வி, இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? ஐயோ தப்பு செஞ்சால் கர்த்தர் எனக்கு அடித்து போட்டுருவார், சாமி கண்ணை குத்திரும் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க எல்லோரும். அந்த பயம் இல்லைங்க, அந்த பயம் இல்லை. வசனம் சொல்லுது, தீமையை விட்டு விலகுவதே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயமா. அப்போ பாருங்கள், ஞானம் தேவை. ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகணும். தீமையான காரியங்களை பார்க்குறது, பேசுகிறது, தீமையான ஃப்ரெண்ட்ஸு, தீமையான காரியங்கள் இதெல்லாம் விட்டு விலகும் போது கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு தானாக வரும். இப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்துருச்சுன்னா காட்லி விஸ்டமாக கர்த்தர் தந்துடுவார். ஆகவே இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நமக்கு தேவ ஞானம் தேவை. இந்த தேவ ஞானம் இருக்குமானால் குடும்பத்தை சீராக கட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும். பிள்ளைகளை நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். சில காரியங்களை முடிவு பண்ணுவதற்கு அது உதவியாக இருக்கும். எக்ஸாம்ஸை நல்லா கிளியர் பண்ணுவதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த தேவ ஞானம் நமக்கு தேவை. I want you all to pray today for that godly wisdom.
இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அந்த தேவ ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவங்களை விசேஷத்தை ஞானத்தால் நிரப்பி உங்களை அற்புதம் நடத்த போதுமானவராக இருக்கிறார். Have a blessed month. May the Lord bless you. Have a beautiful day. God bless.